ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அபிராமி ஒரு பெரிய கேக்லாம் ரெடி பண்ணி அதை ஹாலில் வச்சு ரொம்பவே பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்தியும் தீபாவும் கிளம்பி வந்துட்டாங்க. தீபா, இந்த புடவையில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கார்த்திக் தீபாவுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்பா ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெடி பண்ணியிருக்கேம்மா, ஆனால் அது தீபாவுக்கு எந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி கார்த்தியுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தீபா கார்த்திக் கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை ஒரு பெருசாக பேக் பண்ணி அதை எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. கார்த்திக் தீபா 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் கெஸ்ட் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் கார்த்தியும் தீபாவும் கேக் கட் பண்ணுறதுக்காக ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. ரியா ஒரு ஓரமாக நின்று நடக்கிற எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ரம்யா அங்கே தான் கிளம்பி வந்துட்டுருக்கா, நான் சொன்ன மாதிரி ஒரு பிளான் ஒன்று போட்டல, அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ரம்யாவால் இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. ரம்யா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காரில் தான் வராங்க. ஐஸ்வர்யா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காருக்கு குறுக்கால ஒரு பையன் விழுந்துற மாதிரியும், ஸோ இதனால் பிரச்சனையாகிற மாதிரியும் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிளானில் பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவால் காரில் வர முடியாது. அதுக்கு பதிலாக ரம்யா கார் அப்படியே விட்டுட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால நீ எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோவில் கிளம்பி வந்துடுறாங்க. கார்த்தியும் தீபாவும் அபிராமிக்கிட்டேயும் அருணாச்சலத்துக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கேக்கும் கட் பண்ணுறாங்க. ஸோ கேக் கட் பண்ணி முடித்தோடனே கார்த்திக் கேட்குறாரு, தீபா எனக்கு என்ன கிஃப்ட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு தீபா அவங்களோட கிஃப்ட் எடுத்து காட்டுறாங்க. கார்த்திக் அதை ஓப்பன் பண்ணுறாரு. அபிராமி சொல்கிறாங்க, அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், நீ ரூமில் போய் ஓப்பன் பண்ணி கார்த்தின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லத்த அது இங்கே ஓப்பன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் பார்த்தா அபிராமியும் கார்த்தியும் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸ் இருக்குது. இதை பார்த்தோன்னே கார்த்திக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. கண்டிப்பாக இது என்ன என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு கிஃப்ட் தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கு உடனே தீபாவும், ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட கிஃப்ட் எடுத்து தீபா கிட்டையும் கொடுக்குறாங்க. தீபா அந்த ஒரு கிஃப்டையும் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது சார்னு சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் அந்த டைமிங்கில் ரம்யா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவோட பிளான்லாம் ஃப்ளாப் பண்ணிவிட்டு நம்ம ரம்யா வீட்டுக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு என்ட்ரின்னு தான் சொல்லணும். ஸோ ரம்யா உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அண்ட் அந்த டைமிங்கில் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா எப்படி தப்பிக்க போகிறாரு, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.